அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருந்த மாணவர்களுக்கு ஒரு நற்செய்தி. ஆல்ரெடி 2023 பேட்சில் சப் இன்ஸ்பெக்டராக செலக்ட் ஆகி ட்ரைனிங் போகிறதுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்காகவும் ஒரு நற்செய்தி. ட்ரைனிங்க்கான மெமோரண்டம் தான் வந்திருக்கு. சரிங்களா, ஒரு வருட கால அடிப்படை பயிற்சி 650 சப் இன்ஸ்பெக்டருக்கும் எப்போ கொடுக்கணும் அப்படின்ற மெமோரண்டம் வந்திருக்குது. உங்களுக்கு விரைவாகவே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. டிசம்பர்லேயே உங்களுக்கு ட்ரைனிங் இருக்க போகுது. சரிங்களா, டிசம்பர்லேயே உங்களுக்கு ட்ரைனிங் இருக்க போகுது. நீங்கள் இந்த டிசம்பரில் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த வருஷம் டிசம்பர் வரைக்குமே ஒரு வருட கால அடிப்படை பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு போக போகுது. அப்போது அடுத்த தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்மள்ட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. நம்மளும் விசாரித்த வரைக்கும் உங்களுக்கு டிசம்பர் மாதம் இறுதியில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னாங்க. 26, 27 ஆகிய தேதிகளில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. வேக்கன்சி அப்படின்னு சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட 1350க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் கிடச்சிருந்தது. அதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இது எல்லாமே மாணவர்கள் தொடர்ச்சியாக தயாராகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். சரிங்களா, ஏன்னா நிறைய இடர்பாடுகள் தொடர்ச்சியாக நிறைய தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். கிட்டத்தட்ட பாருங்கள், ஜனவரி மாதம் சப் இன்ஸ்பெக்டருக்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க பசங்க. ஜனவரி மாதம் படிக்க ஆரம்பித்த பசங்க இப்போது டிசம்பர் வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வருட காலமாக படிச்சுட்டு இருக்கிறாங்க எக்ஸாமுக்காக. இந்த ஒரு வருட காலத்தில் டிஎன்யூஎஸ்ஆர்பிஏ ஜூன் ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு தகவலுமே இருந்தது. சரிங்களா, அதுக்கான முன்னேற்பாடுகளும் செஞ்சுருந்தாங்க. இந்த கேஸ் இஷ்யூஸு 2023 பேட்ச் ட்ரைனிங் போகாமல் தள்ளி போகிறது, ரீபிசிக்கலு, இதனால் பார்த்திங்கனாக்கா இவ்வளவு காலதாமதம் ஆனாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல வேக்கன்சி உங்களுக்கு. சரிங்களா, இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சுன்னா ஒரு 450 வேக்கன்சி தான் வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1350 வேக்கன்சி. சரிங்களா, 1350 வேக்கன்சின்னு சொல்லும்போது ஒரு நல்ல வேக்கன்சி தான். இது அஃபிஷியல் கிடையாது, நமக்கு கிடச்சிருக்கிற தகவல் தான் இது. நல்லபடியாக படிங்க, தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு நம்ம முன்னாடி இருந்தே சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த ஆரம்பத்திலேருந்து படிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ நல்லா தயாராகிருப்பீங்க. சரிங்களா, என்றைக்குமே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியான முயற்சிக்கு மட்டும்தான் வெற்றி. தொடர்ச்சியாக யார் பயிற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி. சரிங்களா, இதற்கு இடையில் நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் இப்போ வராது, இன்னும் தாமதமாகும், இவங்களே ட்ரைனிங் போல், இவங்களுக்கு ஒரு வருஷம் ட்ரைனிங் இருக்குது, அதுக்கப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு நிறைய விதமான விஷயங்கள்லாம் பேசியிருந்திருப்பாங்க. இதையெல்லாம் செவி கொடுத்து கேட்காம நம்ம காமிச்ச வழிகாட்டுதலின்படி படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்பிக்கையோடு படிச்சுட்டு இருங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட ஏஜ் பார் ஆகும். சரிங்களா, நம்ம இந்த ஏஜ் பார் ஆகிற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வயது தகுதியை இழக்கிற சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. அவங்களுக்காக நம்ம ஒரு முன்னேற்பாடு செஞ்சுருந்தோம், ரிக்வெஸ்ட் லெட்டர் எழுதியிருந்தோம். சரிங்களா, அதன் அடிப்படையில் நம்மளுடைய மாணவர்கள் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா போர்டுக்கு போயிருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கும். நிச்சயமாக இவ்வளவு மாணவர்கள் அப்போ வயது தகுதி இழக்க போகிறாங்க, நம்மளுடைய அஜாக்கிரதை தான் காரணம், நம்ம முன்னாடியே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டோம் நோட்டிஃபிகேஷன் ஜூன்னு சொல்லி அதை நம்பி தானே படிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அதெல்லாம் உங்களுக்கு புரிய வந்திருக்கும். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு டிசம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. தொடர்ச்சியாக படிச்சுட்ருங்க. சரிங்களா, போலீஸ்லேயுமே பார்த்திங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை சீக்கிரமாக நிரப்ப போகிறாங்க. அப்போ சீக்கிரமானு சொன்னால் உடனே நோட்டிஃபிகேஷன் வருமா சார்னு தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க. சரிங்களா, இப்போ தான் அதை பற்றி கலந்து ஆலோசனை செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா வேக்கன்சி எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி எடுக்கணும். அந்த ப்ராசஸ் எதுவுமே நடக்கலை. அப்போ அவங்களுக்கு எப்போ சார் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம். சரிங்களா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்ரூவல் கிடச்சிதுன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேக்கன்சிலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் எடுப்பாங்க. சரிங்களா, அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கவர்மெண்ட் சைடில் அப்ரூவல் கிடைக்கும், நிதி ஒதுக்குவாங்க. வரக்கூடிய நிதியாண்டிலே அதுக்கான நிதி ஒதுக்கி நிச்சயமாக வேக்கன்சி 10,000க்கு எடுக்க போகிறாங்க. அது கன்ஃபார்ம் தான் உங்களுக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் தொடர்ச்சியாக படிங்க. ஆனால் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வருமானு கேட்டிங்கன்னா இல்லை, கொஞ்சம் காலதாமதம் ஆக தான் செய்யும். சரிங்களா, அதனால் தொடர்ச்சியாக படிங்க. எஸ்ஐக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகிடுச்சா சார் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. எஸ்ஐக்கு எந்த விதமான சிலபஸுமே சேஞ்ச் ஆகலை நமக்கு கிடச்ச வரைக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா 10% கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த ரிசர்வேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்க. அதுலேயுமே எந்த சேஞ்சஸுமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா, தொடர்ச்சியாக படிங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர் மட்டும் அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு லாலாம் மாற்றிட்டாங்க இல்லையா, அதனால் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது இதுக்கும் சேர்த்து எடுக்க சொன்னதாக தகவல். அதனால் அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணும்போது தெரியும். மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் சேஞ்ச் ஆகும், சிலபஸ் உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. அதனால் நம்பிக்கையாக படிங்க. போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே நம்பிக்கையாக படிங்க.
ஏன்னா உங்களுக்கு சிலபஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. 6th to 10th தான். எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் 6th to 12th வரைக்கும் படிக்கணும். இந்த வருஷம் 11th 12th கொஞ்சம் அதிகமான வெயிட்டேஜ் வந்து கொடுக்கலாம். ஏன்னா வருஷம் பார்த்தீங்கன்னா 11th 12th கொஷின்ஸ் வந்து அதிகமாக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. 2022 எஸ்ஐ கொஷின் பார்த்தீங்கன்னா 11th 12th கொஞ்சம் தான் எடுத்திருப்பாங்க, கொஞ்சம் தான் டச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 2023 பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதை நல்லா மைண்ட்யூட்டாக பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ 2025 நடக்க போகிற எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை வந்து கடைசி வாய்ப்பாக பயன்படுத்துங்க. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் சாதாரணமான மனிதர்கள். சரிங்களா? இந்த நாட்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகாரங்கள்னு சொல்லும்போது சாதாரண மக்களுக்கு என்ன அதிகாரமோ அதுதான் நமக்கு இருக்குது. சரிங்க? சாதாரணமானவங்க நம்மளாம் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நிச்சயமாக கற்ற கல்வியால் மட்டும்தான் அது வந்து முடியும். அதனால் அந்த கல்வியை வந்து நம்புங்க. நம்ம என்ன தான் கல்வி கற்றிருந்தாலும், நமக்கு என்ன தான் திறமைகள் இருந்தாலும், நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் நாம் யார் என்று நிரூபிக்க முடியும். அதை வந்து நீங்கள் என்றைக்குமே மறந்துடக்கூடாது. சரிங்களா? என்ன தான் சூராதி சூரன், வில்லாதி வீரன், காட்டில் சிங்கம் புலி கரடியாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான் நீ சிங்கமா புலியா என்ன நிரூபிக்க முடியும். புரியுதுங்களா? அதனால் கிட்டியது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தினா உங்களுடைய கனவுல நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். இருக்கக்கூடிய காலம் அப்படின்றது நமக்கு போதுமான காலம்தான். தொடர்ச்சியாக தயாராகுங்க, தொடர்ச்சியாக படிங்க. நம்மளுடைய அகாடமிலையும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் வந்து போட்டிருக்கோம். போலீஸுக்குமே போயிட்டுருக்கு, எஸ்ஐக்கும் போயிட்டுருக்கு. எஸ்ஐக்கு நிறைய பேர் கேட்டதால் December 12 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? வெறும் 675 ரூபா தான் உங்களுக்கு ஃபீஸ். 675 ரூபா ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான கம்ப்ளீட் மெட்டீரியல், எஸ்ஐக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ 6th to 12th வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருவோம். புக் பேக்கு, பாக்ஸு, டூயினோ, சரிங்களா? முக்கியமான கொஸ்டின்ஸு, புக்குக்குள்ளாடுறது நோட்ஸு, அடுத்து சைக்காலஜி. சரிங்களா? சைக்காலஜி. சரிங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் மேக்ஸ், சைக்காலஜி, எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப். சரிங்களா? 100 டே ஷீட்ஸு, ஆடியோ கிளாஸஸ்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே கொடுத்துட்றோம். சரிங்களா? அப்போ கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் எல்லார்ட்டையுமே நல்ல ஒரு தரமான கல்வி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சி. பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டீட்டெயில் வந்து கொடுத்துருக்குறோம், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. சரிங்களா? தேங்க்யூப்பா, தேங்க்யூ.